ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாவே இருக்கேங்க. உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எப்பவும் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ளவுஸில் சின்ன சின்ன ஃபால்ட் எப்படி வருதுன்னு அதை பார்க்கலாங்க. அந்த ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணலான்றதையுமே பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ளவுஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ ஆம்கோலில் சுருக்கம் வரும். அந்த ஆம்கோல் சுருக்கமும் இந்த கையில் இருக்கிற பஃப்பு மாதிரி வரும். அதுவும் இந்த முன்னாடி சுருக்கம் இந்த பஃப் மாதிரி வரும் பாருங்கள். இந்த இடத்துல அந்த சுருக்கமும் ஃப்ரண்ட்டு நெக்கு லூஸாக இருக்கும். அதுவும் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி இந்த ப்ளவுஸில் சரி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கிட்ட பாருங்கள். இப்போ ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ கப்பு சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையுமே நீங்கள் மெஷர்மெண்ட்டு அளந்துக்கணுங்க. அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டால் தச்சு வச்சா இப்போ இந்த மாதிரி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொக்கிப்பட்டி கரெக்டாக நீட்டாக இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள். பேக்கும் ஃப்ரண்ட்டும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ போட்டால் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் கீழே இறங்காது. இந்த கப் சைஸுமே கரெக்டாக இருக்கணும். டாட் பிடிக்கிறதுமே கரெக்டாக இருக்கணும். இந்த கை நீளம் பாருங்கள். இந்த அடிக்கால் உயரமும் மேல் உயரமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அளவு ப்ளவுஸில் செக் பண்ணுங்கள். இப்போ மேல் உயரம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ 7 இருக்குது பாருங்கள். இப்போ கீழ் உயரம் பார்க்கும். இந்த மேலே இந்த ஒரு 3 இன்ச்சு இறக்கி வைப்போம். அந்த 3 இன்ச்சுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாங்க. இந்த சென்ட்ரு பார்க்கக்கூடாது, ஏன்னா கிராஸ் வரும் கையில். அதனால் அந்த கிராஸ்க்கு இல்லாமல் நேராக எடுத்துக்கலாம். அந்த ஆம்கோல்கிட்ட கொஞ்சமாக விட்டுட்டு எடுக்கலாம். இப்போ மேலேருந்து 3 இன்ச்சு இறக்குவோங்க. அந்த மேல் உயரமும் கீழ் உயரமும் 7 இருக்குங்க. அந்த 7ல் ஒரு 3-3.5 இன்ச்சு குறைக்கணும். குறைச்சா 4 வருதுங்க. இதுதான் அளவு. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் சுருக்கம் வராது. அந்த பஃப் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது வராது. கை ஏறாது. மறுபடியும் பாருங்கள். 7 இருக்கா, அதே 7 தான் கீழேயும் உயரம் வைக்கணும். வச்சு தான் பாக்ஸ் போட்டு கட் பண்ணணும். நீங்கள் கீழே நீங்கள் எப்படி எடுத்தாலுமே அந்த அளவு வரும் பாருங்கள். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்தேன். இப்போ கிராஸாகவும் எடுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கை கரெக்டாக மேல் உயரமும் கீழே அடி உயரமும் ஒரு 3 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. அப்படி இருந்தும் லைட்டாக உங்களுக்கு லைட்டு தூக்குது, ஒரு ஃப்ளீட் வருதுன்னா இன்னும் கூட ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி கட் பண்ணி தச்சு பாருங்கள். அது கரெக்டாக வந்துடும். நீங்கள் எப்போவுமே கையில் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே நீங்கள் கையை தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு லூஸ் வராது. இந்த மேல் லூஸும் கீழ் லூஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அளந்து பாருங்கள். நீங்கள் வெட்டுறதுலையுமே பாருங்கள், அந்த மாதிரி வராதுங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி இழுத்தால் வரும் பாருங்கள் லூஸு. அந்த ஒரு கோடு மாதிரி வரும். அந்த கோடும் இந்த ஃப்ரண்ட்டு லூஸும் வரதுக்கு காரணம் ஃப்ரண்ட்டில் கீழே இறக்குறீங்க பாருங்கள் டாட்டு. இந்த டாட் உயரம் கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ டாட் உயரம் கம்மியாக இருந்து இந்த டாட்டோட உயரத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு லூஸ் அதிகம் வருங்க. அதுக்கு காரணம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த அகலம் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு 3 அளவு இருக்குங்க. உயரம் 3 ஓகே. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 3 உயரம், அகலம் ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 30-32 சைஸ் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு வச்சு பிடிக்கணும் டாட்டு. இப்போ ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு வச்சு பிடிங்க. இந்த மாதிரி இப்போ பிரித்து பாருங்கள். இந்த இடத்துல கப் சைஸுமே உங்களுக்கு லூஸ் வரக்கூடாது. இந்த கீழே இந்த ஆம்கோலில் கொஞ்சம் லைட்டாக கடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கு தான் இந்த லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கீழே தட்டிக்கணும். இப்போ மேலேருந்து அந்த ரவுண்டை கீழே லைட்டாக வளைச்சிட்டிங்கன்னா அந்த ஆம்கோலில் உங்களுக்கு கடிக்காது, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஷோல்ட்ரு அகலமாக அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னா மேலே கீழே கொஞ்சம் லைட்டாக குடையணுங்க. இதே சின்னதாக ஷோல்ட்ரு பிடிச்சிருக்கீங்க, ஷோல்ட்ரு ஒரு 2-2.5 தான் இருக்குன்னா நீங்கள் மேலே தான் ஏற்றணும். அது கடிக்காது, ஏன்னா நீங்கள் மேலே கொஞ்சம் குடஞ்சி சின்னதாக்கிடுவீங்க. இப்போ இந்த ரவுண்டு இப்படி கொண்டு போயிடுவீங்க. சின்னதாக ஷோல்ட்ரு வைக்கும்போது இப்போ நான் சொல்கிற ரவுண்டு நீங்கள் ஷோல்ட்ரு பெருசாக வைக்கிறீங்க, ஒரு 3-3.5 வைக்கிறீங்கன்னா கீழே லைட்டாக இறக்கணும். அப்போ தான் கடிக்காது. இப்போ ஃப்ரண்ட்டு லூஸ் வைக்கிறதுக்குமே இன்னும் ஒரு காரணங்கள் இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட்டும் பாருங்கள், வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் லூஸ் வரும் பாருங்கள், முன்கழுத்து லூஸ் வரும். அந்த லூஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த பட்டிக்கு வெட்டுவீங்க பாருங்கள். அதை ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது. அந்த ஸ்ட்ரைட்டாக வெட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாடி பீஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, டைட்டாக இருக்கும். அப்போ இன்னும் அங்கே நெஞ்சிக்கிட்ட பட்டன் போட முடியாது. ஒரு 1/2 இன்ச்சு அகலம் வச்சு இப்படி கிராஸில் கொண்டு போயிடணும்.
இப்படி கிராஸில் கொண்டு போயிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வச்சிங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். இந்த நெக்குக்கிட்ட வந்து கரெக்டாக டைட் ஆகிடும். இப்போ கிராஸாக போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் இருக்கும், அங்கே டைட் ஆகிடும். இப்போ இந்த மெத்தடு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வந்து இந்த இடத்துல லூஸ் வரது காரணம் வந்து கட்டிங்லேயும் இருக்குது, தைக்கிறதுலேயும் இருக்குங்க. 2 விதமும் இருக்குது. இந்த 2த்துலேயுமே ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இந்த நெக்கு வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வேணும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அளவு ப்ளவுஸை வச்சு பாருங்கள். இப்போ இந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டியுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு லூஸ் வராது, கீழே இறங்காது. அதுக்காக வந்து ரொம்பவும் ஃப்ரண்ட்டில் லூஸ் வச்சிங்க அப்படின்னா கப் சைஸ் வந்து லூஸாகவும் இருக்கும், கப் சைஸ் கொஞ்சம் இறங்கின மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த கிராஸ் கட்டிங்கில் பாருங்கள் காட்டுறேன். இப்படி அந்த நெக்கை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா கீழே இறங்கும். இதே நார்மல் கட்டிங்கில் அந்த மாதிரி இறங்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த கீழே இறங்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவும் ஃப்ரண்ட்டில் வந்து இறக்கக்கூடாது, முன்னுக்கும் இறக்கக்கூடாது, டாட்டும் இறக்கக்கூடாது. இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கீழே இறங்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். டாட்டுமே 1/2 இன்ச்சுக்கு மேலே பிடிக்கக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து முன் லூஸ் அளந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து 9.5 இருந்துக்குது, அதே மாதிரி 9.5 இருக்குது பாருங்கள். 2 பக்கமுமே நம்ம அளந்துக்கலாம். இப்போ வந்து காஜா பக்கமும் நான் வந்து காஜாவை விட்டுட்டு அளக்குறேன். 9.5 இருக்கும் பாருங்கள், கரெக்டாக 9.5 இருக்குங்க. இதே மாதிரி 2 பக்கமும் முன் லூஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அடுத்தது டாட்டுமே ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமும் இல்லாமல் பிடிங்க. இப்போ வந்து இந்த முன் நெக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பட்டன் பட்டி காஜா பட்டியிலேருந்து 2மே அளந்து பாருங்கள். எதுவுமே வந்து ஒன்று சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஒன்று பெருசாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த ஐப்பட்டியை விட்டுடணும். கொக்கிப்பட்டியிலேருந்து தான் வந்து நீங்கள் வச்சுக்கணுங்க. ஐப்பட்டி எப்போவுமே சரி எந்த ஒரு அளவுக்குமே கணக்கு வச்சுக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நீட்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிங்க. அளவு ப்ளவுஸுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிட்டு வெட்டி தைச்சிங்கன்னா அவங்க கொடுத்த அளவை விட நீங்கள் தைக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷோல்டருக்கும் முன் கழுத்தும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பக்கமும் எந்த ஒரு நெக்குக்குமே லூஸ் வராது. முன் நெக்குக்கு இப்போ அவங்க ப்ளவுஸில் வந்து இருக்கும், ஆனால் சிலருக்கு வந்து சொல்ல தெரியாது, சிலர் வந்து சொல்வாங்க. இருந்தாலும் ஒரு அவங்களுடைய அளவு ப்ளவுஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. முன் நெக்கில் ஏதாவது லூஸ் இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமா அப்படின்றத ஒரு அவங்கள செக் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸை போட்டு வெட்டுறதை விட நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணி தைச்சி கொடுங்க. எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக பிட்டாக உட்காருங்க ஜாக்கெட்டு. இப்போ பாருங்கள், எதுவுமே எங்கேயுமே இல்லை பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக. இப்போ கொக்கி போட்டால் எப்படி உடம்புல பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் கொக்கி பட்டியுமே வச்சு காட்டிருக்கேன். நெக்கும் கரெக்டாக இருக்குது, ரவுண்டாக, எங்கேயும் லூஸ் இல்லை, எக்ஸ்ட்ராவும் இல்லைங்க. இதே மாதிரி நீங்களுமே நீங்கள் ஒரு டைம் அளவெடுத்து தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குங்க, எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. இதில் இருக்கிற சின்ன சின்ன ஃபால்ட்டை நான் வந்து எப்படி உங்களுக்கு கட்டிங்லேயும் இல்லை தைக்கிறதுலையுமே எப்படி சரி பண்ணலான்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேங்க. இந்த கைக்கு பாருங்கள், மெயினாக வந்து இந்த சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கணுங்க. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு வந்து ரவுண்டாக வரணும். இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு விட்டு நீங்கள் இழுக்காமல் லைட்டாக லூஸ் விட்டு தைக்கணுங்க. இது எப்படி தைக்கிறதுன்னு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி ஏற்றுறதுங்கிறதும், இந்த முன் நெக்கில் வந்து லூஸ் வர்றது, பஃப் வர்றது கைக்கிட்ட, இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ப்ளவுஸில் எந்த மாதிரியான டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்குமே நான் தனி வீடியோ ஒன்று போடுறேங்க. ஒரு ப்ளவுஸில் கண்டிப்பாக ஷோல்டரோட அளவுமே மேக்ஸிமம் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ளவுஸில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வீடியோ அடுத்தடுத்து நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.